சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -15. சோகத்தின் ஆழமான ரகசியத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது? வரப்பட்டியில் அமானின் மீட்பு மற்றும் அமைதி மீட்டெடுப்புடன் கிராமம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. வரப்பட்டி சமநிலை பள்ளி ஒரு புகழ்பெற்ற நிறுவனமாக மாறியது. நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அண்டை கிராமங்களில் இருந்து மாணவர்களை ஈர்த்தது. சிவராமனும் அவரது நண்பர்களும் ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தனர், ஆனால் அவர்களின் பயணம் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கினர், ஆனால் அது எதிர்கால சந்ததியினரால் தொடரப்படுவதை உறுதி செய்ய வேண்டியிருந்தது. கிராமத்தையும் பள்ளியையும் அதே ஞானத்துடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தக்கூடிய ஒருவர் அவர்களுக்கு தேவைப்பட்டார். ஒரு நாள் இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க சிவராமன் தனது நண்பர்களை கூட்டினார். நாம் ஒரு வாரிசை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் சிந்தனைமிக்க குரலில் கூறினார். சமநிலை மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகளை உள்ளடக்கியவர், வரப்பட்டியை எதிர்காலத்தில் வழிநடத்தக்கூடியவர். ரவி சம்மதத்துடன் தலையசைத்தார். நாங்கள் பல மாணவர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளோம், ஆனால் வலிமை, ஞானம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றின் சரியான கலவையுடன் எங்களுக்கு ஒருவர் தேவை. அவர்கள் சாத்தியமான வேட்பாளர்களை பற்றி விவாதித்தபோது மீனா பேசினார். எனக்கு ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர் இருக்கிறார். பிரியா. அவர் குறிப்பிடத்தக்க புரிதலையும் அர்ப்பணிப்பையும் காட்டியுள்ளார், மேலும் ஒளி மற்றும் நிழல் இரண்டிற்கும் அவளுக்குள்ள தொடர்பு தனித்துவமானது. பிரியா பள்ளியின் பிரகாசமான மாணவிகளில் ஒருவர், அவரது கூர்மையான அறிவு மற்றும் பச்சாதாப இயல்புக்கு பெயர் பெற்றவர். ஒளி மற்றும் இருளின் ஆற்றல்களை சமநிலைப்படுத்தும் இயல்பான திறன் அவளுக்கு இருந்தது, மேலும் அவரது இருப்பு தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீது ஒரு அமைதியான விளைவை ஏற்படுத்தியது. சிவராமன் சிரித்தார். நானும் அவளை கவனித்தேன். அவளுக்கு ஒரு அரிய பரிசு இருக்கிறது. அவள் இந்த பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கிறாளா என்று பார்ப்போம். குழு ஆற்றங்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்த பிரியாவை அணுகியது. அவள் ஆச்சரியத்துடன் ஆனால் மரியாதையுடன் பார்த்தாள். சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக், அனிகா, ராதிகா, அகஸ்னி, நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? சிவராமன் அவள் அருகில் அமர்ந்தார். அவரது முகபாவனை தீவிரமானது, ஆனால் கனிவானது. பிரியா, நாங்கள் உன்னை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். நீங்கள் விதிவிலக்கான குணங்களை காட்டியுள்ளீர்கள், மேலும் நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தை ஏற்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரியாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. என்ன சொல்கிறீர்கள்? வரப்பட்டியையும் சமநிலை பள்ளியையும் வழிநடத்த ஒருவர் நமக்கு தேவை, மீனா விளக்கினார். நாங்கள் கடுமையாக உழைத்து நிறுவிய மதிப்புகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒருவர். நீங்கள்தான் அந்த நபர் என்று நாங்கள் நம்புகிறோம். பிரியா ஒரு கணம் அமைதியாக இருந்து அவர்களின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். நான் பெருமைப்படுகிறேன் என்று இறுதியாக அவள் குரலில் நிலையான ஆனால் பணிவான குரலில் சொன்னாள். ஆனால் அத்தகைய பொறுப்புக்கு நான் தயாரா என்று எனக்கு தெரியவில்லை. கண்களை ஊக்கத்தால் நிரப்பியபடி அகஸ்னி முன்னேறினார். பிரியா, இந்த பயணத்தை தொடங்கும் போது நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்று எங்களில் யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஒன்றாக கற்றுக்கொண்டு வளர்ந்தோம். வரப்பட்டியை வழிநடத்த தேவையான பலமும் ஞானமும் உங்களிடம் உள்ளது. உங்களை ஆதரிக்க நாங்கள் இங்கே இருப்போம். அவர்களின் உறுதிமொழிகளுடன் பிரியா ஆழ்ந்த மூச்சை எடுத்து தலையசைத்தார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் காட்டிய அதே அர்ப்பணிப்பு மற்றும் இரக்கத்துடன் வழிநடத்த என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். சமநிலையின் வாரிசாக பிரியா நியமிக்கப்பட்ட செய்தி கிராம மக்களால் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் வரவேற்கப்பட்டது. அவரது புதிய பதவியை கௌரவிக்கும் வகையில் ஒரு விழா நடைபெற்றது. இந்த குறிப்பிடத்தக்க தருணத்தை கொண்டாட முழு கிராமமும் ஒன்று கூடியது. விழாவின் போது சிவராமன் கூட்டத்தினரிடையே உரையாற்றினார். இன்று வரப்பட்டியின் எதிர்காலத்தை பிரியாவிடம் ஒப்படைக்கிறோம். எங்களை வழிநடத்திய சமநிலை மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகளை அவர் உள்ளடக்கியுள்ளார்,
மேலும் அவரது வழிநடத்தும் திறனில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. பிரியா கிராம மக்கள் முன் நின்றார். அவரது இதயம் நன்றியுணர்வு மற்றும் உறுதியால் நிறைந்தது. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஒன்றாக, நல்லிணக்கம் மற்றும் புரிதலின் மதிப்புகளை நாங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்துவோம். எங்கள் பயணம் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் கற்றலுக்கானது, மேலும் வரப்பட்டியை ஒரு வளமான எதிர்காலத்திற்கு இட்டுச் செல்ல நான் உறுதிபூண்டுள்ளேன். கிராம மக்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர். பிரியா மீதான அவர்களின் நம்பிக்கை அசைக்க முடியாதது. விழா முடிந்ததும் பிரியா ஒரு ஆழமான நோக்க உணர்வையும் சமூகத்துடனான தொடர்பையும் உணர்ந்தார். முன்னோக்கி செல்லும் பாதை சவாலானது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் சிவராமன் மற்றும் பிறரின் ஆதரவுடன் அவள் தனது பங்கை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருந்தாள். அடுத்த மாதங்களில் பிரியா ஒரு விதிவிலக்கான தலைவராக நிரூபித்தார். கிராமத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்த புதிய முயற்சிகளை அறிமுகப்படுத்தினார். மேலும் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் நடைமுறை பயன்பாடுகளை உள்ளடக்கியதாக பள்ளியின் பாடத்திட்டத்தை விரிவுபடுத்தினார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தார். இந்த நம்பிக்கையின் கலங்கரை விளக்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அதிகமான மாணவர்களையும் பார்வையாளர்களையும் ஈர்த்தார். சிவராமன், ரவி, மீனா, கார்த்திக், அனிகா, ராதிகா மற்றும் அகஸ்னி ஆகியோர் பிரியா தனது பாத்திரத்தில் மலர்ந்ததை பெருமையுடன் பார்த்தனர். அவர்கள் சரியான தேர்வு செய்ததை அறிந்திருந்தனர். மேலும் அவர்கள் கட்டியெழுப்பிய மரபு நிலைத்திருக்கும் என்று உறுதியளித்தனர். வரப்பட்டியின் சமநிலை, மீட்பு மற்றும் ஒற்றுமை பற்றிய கதை புகழ்பெற்றதாக மாறியது. மற்ற கிராமங்கள் இதேபோன்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தூண்டியது. புரிதல், மன்னிப்பு மற்றும் சமூகத்தின் நீடித்த வலிமைக்கு கிராமம் ஒரு சான்றாக நின்றது. வரப்பட்டியின் மீது சூரியன் மறையும் போது ஒரு சூடான தங்க ஒளியை வீசியதால் பிரியா ஆற்றின் அருகே நின்று தனது பயணத்தை நினைத்து பார்த்தாள். தனக்கு கிடைத்த வழிகாட்டுதலுக்கும் ஆதரவிற்கும் ஆழ்ந்த நன்றியுணர்வை உணர்ந்தாள். மேலும் தனக்கு முன் வந்தவர்களின் மரபுக்கு மரியாதை செலுத்துவதில் உறுதியாக இருந்தாள். வரப்பட்டி கிராமம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. சமநிலை மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. இரவு வானில் நட்சத்திர அங்கள் மின்னத் தொடங்கியதும் வரப்பட்டியின் ஒளி தொடர்ந்து பிரகாசமாக பிரகாசிக்கும். எதிர்கால சந்ததியினரை நல்லிணக்கம் மற்றும் புரிதலின் பாதையில் வழிநடத்தும் என்பதை பிரியா அறிந்தாள். பிரியா வரப்பட்டியை செழிப்பு மற்றும் சமநிலையின் புதிய சகாப்தத்திற்கு அழைத்துச் சென்றதால் கிராமம் முன்னெப்போதையும் விட செழித்தது. பழைய மற்றும் புதிய கிராம மக்கள் தங்கள் சமூகத்தை வழிநடத்தும் கொள்கைகளுடன் ஆழமான தொடர்பை உணர்ந்தனர். அவர்களின் ஒற்றுமையையும் அவர்கள் வளர்த்த வலிமையையும் கொண்டாட சிவராமன் ஒரு புதிய பாரம்பரியத்தை முன்மொழிந்தார்: ஒற்றுமையின் திருவிழா. இந்த விழா அவர்களின் பயணம், அவர்களின் வெற்றிகள் மற்றும் சமநிலை மற்றும் நல்லிணக்க ஈர்ப்பிற்கான அவர்களின் அர்ப்பணிப்பின் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். வரப்பட்டியின் விதியை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த நபர்களையும் இது கௌரவிக்கும். ஏற்பாடுகள் தொடங்கியதும் கிராமம் உற்சாகத்தால் சலசலத்தது. அலங்காரங்கள் வைக்கப்பட்டன, உணவு தயாரிக்கப்பட்டது, மேலும் கிராம மக்களின் திறமைகள் மற்றும் கதைகளை வெளிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டன. திருவிழா ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருப்பதை உறுதி செய்ய சிவராமன், பிரியா, அகஸ்னி மற்றும் பலர் அயராது உழைத்தனர். திருவிழாவின் நாள் தெளிவான வானம் மற்றும் துடிப்பான சூழ்நிலையுடன் வந்தது. கிராம மக்கள் மைய சதுக்கத்தில் கூடினர். இது ஒரு வண்ணமயமான மற்றும் பண்டிகை இடமாக மாற்றப்பட்டது. சிரிப்பு, இசை மற்றும் பாரம்பரிய உணவுகளின் சுவையான நறுமணத்தால் காற்று நிரம்பியிருந்தது. சிவராமன் மேடையில் ஏறி கூட்டத்தினரிடம் உரையாற்றினார். இன்று நாம் நமது சாதனைகளை விட அதிகமாக கொண்டாடுகிறோம். நமது ஒற்றுமை, நமது மீள்தன்மை மற்றும் சமநிலைக்கான நமது அர்ப்பணிப்பை கொண்டாடுகிறோம். நாம் ஒன்றாக நிற்கும்போது நாம் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த விழா ஒரு சான்றாகும். பிரியா தொடர்ந்து பெருமை மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த குரலில் கூறினார்.
இத்தகைய குறிப்பிடத்தக்க சமூகத்தை வழிநடத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் வரப்பட்டியின் வலிமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு பங்களிக்கிறீர்கள். இந்த மதிப்புகளை தொடர்ந்து நிலைநிறுத்தி நமது முன்மாதிரியால் மற்றவர்களை ஊக்குவிப்போம். விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் பெரியவர்கள் கிராமத்தின் பயணத்தை விவரிக்கும் கதை சொல்லும் அமர்வுகள், ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான போராட்டத்தையும் இறுதி நல்லிணக்கத்தையும் சித்தரிக்கும் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் விளையாட்டுகள் ஆகியவை அடங்கும். கிராமத்தில் ஒரு பிரியமான நபராக மாறிய அகாஸ்னி மீட்பு மற்றும் மன்னிப்பின் சக்தி குறித்த சிறப்பு அமர்வை நடத்தினார். சுயவிழிப்புணர்வு மற்றும் மாற்றத்தின் சாத்தியக்கூறுகளை வலியுறுத்தி தனது தனிப்பட்ட பயணத்தை பகிர்ந்து கொண்டார். அவரது கதை பலரை நெகிழச் செய்தது, மாற்றத்தின் சக்தியில் கிராமத்தின் நம்பிக்கையை வலுப்படுத்தியது. சூரியன் மறைந்ததும் விழா உச்சக்கட்டத்தை அடைந்தது. சடங்கு முறையில் விளக்குகளை ஏற்றி வைத்தனர். ஒவ்வொரு கிராமவாசியும் ஒரு விளக்கு வாங்கி ஒன்றாக ஆற்றுக்கு நடந்து சென்றனர். இது அவர்களின் கூட்டுப் பயணத்தையும் ஒற்றுமையையும் குறிக்கிறது. தண்ணீரில் மிதக்கும் நூற்றுக்கணக்கான விளக்குகளின் காட்சி மூச்சடைக்க கூடியதாக இருந்தது. வரப்பட்டி மாறிய ஒளியின் காட்சி பிரதிநிதித்துவம். பிரியா, அகாஸ்னி மற்றும் பிறரின் அருகில் நின்ற சிவராமன் ஆழ்ந்த நிறைவை உணர்ந்தார். இந்த விழா அவர்களின் பயணத்தையும் அவர்களின் சமூகத்தின் வலிமையையும் அழகாக நினைவூட்டுவதாக இருந்தது. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று அவர் மெதுவாகச் சொன்னார். வரப்பட்டியின் மரபு தொடர்ந்து பிரகாசமாக பிரகாசிக்கும். பிரியா தலையசைத்தார். அவள் கண்கள் விளக்குகளின் பிரகாசத்தை பிரதிபலித்தன. நாங்கள் தொடர்ந்து வழிகாட்டுவோம், ஊக்கமளிப்போம். ஒன்றாக எங்களை இங்கு கொண்டு வந்த அதே ஒற்றுமை மற்றும் சமநிலையுடன் நம் வழியில் வரும் எந்த சவால்களையும் எதிர்கொள்வோம். விழா ஒரு பெரிய விருந்துடன் முடிந்தது. அங்கு கிராமவாசிகள் உணவு, கதைகள் மற்றும் சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர். அவர்களுக்கிடையேயான பிணைப்புகள் இன்னும் வலுவடைந்தன, மேலும் சமூக உணர்வு தெளிவாக தெரிந்தது. அடுத்த வாரங்களில் ஒற்றுமை திருவிழாவின் உணர்வு வரப்பட்டியில் நீடித்தது. கிராம மக்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு இணைந்திருப்பதை உணர்ந்தனர், மேலும் பள்ளி புதிய யோசனைகள் மற்றும் முன்முயற்சிகளால் செழித்தது. சிவராமன் மற்றும் பிறரின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட பிரியாவின் தலைமை கிராமம் தொடர்ந்து செழிக்க உதவியது. வரப்பட்டியின் கதை வெகுதூரம் பரவி அவர்களின் முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள பார்வையாளர்களை ஈர்த்தது. கிராமம் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. சமநிலை, மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் கொள்கைகள் கற்பிக்கப்படாமல் வாழும் இடமாக மாறியது. பருவங்கள் மாறியதால் கிராம மக்கள் அடுத்த ஒற்றுமை விழாவை எதிர்நோக்கினர். இது அவர்களின் பயணத்தைப் பற்றி சிந்திக்கவும், அவர்களின் சாதனைகளை கொண்டாடவும், அவர்களை வரையறுக்கும் கொள்கைகளுக்கான தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பிக்கவும் ஒரு நேரமாக இருக்கும் என்பதை அறிந்தனர். எனவே வரப்பட்டியின் மரபு தொடர்ந்து வளர்ந்து வந்தது, ஒற்றுமை மற்றும் சமநிலையின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். மக்கள் ஒரு பொதுவான நோக்கத்துடனும் புரிதல் மற்றும் நல்லிணக்கத்திற்கான அர்ப்பணிப்புடனும் ஒன்றிணைந்தால் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த கிராமம் ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டாக நின்றது. பிரியாவின் தலைமையின் கீழ் வரப்பட்டியின் அமைதியும் செழிப்பும் தொடர்ந்து செழித்து வளர்ந்தன. இருப்பினும் நல்லிணக்கத்தின் மேற்பரப்பிற்கு கீழே அகாஸ்னியின் மனதில் ஒரு பழைய பேய் வருத்தத்தின் மாயை. அவள் மீட்பையும் கிராமத்தில் ஒரு இடத்தையும் கண்டுபிடித்திருந்தாலும் அவளுடைய துரோகம் மற்றும் அவள் ஏற்படுத்திய தீங்கு பற்றிய நினைவுகள் அவ்வப்போது அவளை வேட்டையாடின. ஒரு இரவு அகாஸ்னிக்கு ஒரு தெளிவான கனவு வந்தது. அவள் துரோகத்தின் இருண்ட நாட்களில் திரும்பி வந்தாள். அவள் ஏற்படுத்திய ஏமாற்றுதல் மற்றும் வலியின் ஒவ்வொரு தருணத்தையும் மீண்டும் அனுபவித்தாள். அவள் குளிர்ந்த வியர்வையில் விழித்தாள். அவளுடைய கடந்த காலத்தின் எடை அவள் மார்பில் பெரிதும் அழுத்தியது. உணர்வை அசைக்க முடியாமல் அவள் மீட்பின் பயணம் தொடங்கிய இடம் பழைய கோயில் இடிபாடுகளை பார்வையிட முடிவு செய்தாள். நிலவொளி இடிபாடுகளில் அவள் நின்று சிந்தனையில் மூழ்கி ஒரு சலசலக்கும் சத்தத்தை கேட்டாள்.
திரும்பி பார்க்கும்போது அமான் நெருங்கி வருவதைக் கண்டாள். அவனது சொந்த மீட்பிலிருந்து அமன் அகாஸ்னியின் நெருங்கிய கூட்டாளியாகவும் நம்பிக்கைக்குறி யவனாகவும் மாறி இதேபோன்ற பரிகார பாதையை பகிர்ந்து கொண்டான். தூங்க முடியவில்லையா? அவள் கண்களில் இருந்த கொந்தளிப்பை கவனித்து அமன் மெதுவாக கேட்டான். அகாஸ்னி பெருமூச்சு விட்டான். கடந்த காலம் நம்மை ஒருபோதும் விட்டுச் செல்லாது, இல்லையா? நாம் எவ்வளவு தூரம் வந்தாலும் நிழல்கள் நீடிக்கின்றன. அமன் அவளுடைய வலியை புரிந்துகொண்டு தலையசைத்தான். வருத்தம் ஒரு சக்திவாய்ந்த சக்தி, ஆனால் அது நம்மில் ஒரு பகுதி. அது நம் மனிதநேயத்தை, மாற்றத்திற்கான நமது திறனை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் அது நம்மை கட்டுப்படுத்த விடக்கூடாது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அகாஸ்னி கிராமத்தை விட்டு வெளியேறுவதை கவனித்த சிவராமன் இடிபாடுகளை அடைந்தான். உரையாடலில் ஆழ்ந்திருந்த தன் நண்பர்களை பார்த்து அந்த தருணத்தின் ஈர்ப்பை உணர்ந்து அவர்களுடன் சேர்ந்தான். அகாஸ்னி, அமன், சிவராமன் மெதுவாகச் சொன்னான். கடந்த காலம் உங்கள் இருவரையும் பாரமாக எடை போடுகிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நீங்கள் எவ்வளவு மாறிவிட்டீர்கள் என்று பாருங்கள். அகாஸ்னி தலையை ஆட்டினாள். இது மாற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, சிவராமன். நாம் மற்றவர்களுக்கு விட்டுச் சென்ற வடுக்களை பற்றியது. அதை நாம் எப்படி ஈடு செய்ய முடியும்? சிவராமன் அவள் தோளில் ஒரு உறுதியான கையை வைத்தார். தொடர்ந்து நன்மை செய்வதன் மூலமும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமும் உங்கள் கதையை பகிர்ந்து கொள்வதன் மூலமும். உங்கள் கடந்த காலம் உங்களில் ஒரு பகுதி, ஆனால் அது உங்களை வரையறுக்கவில்லை. இப்போது உங்கள் செயல்கள், சமநிலை மற்றும் ஒற்றுமைக்கான உங்கள் அர்ப்பணிப்பு, அதுதான் உங்களை வரையறுக்கிறது. அமன் மேலும் கூறினார், நாங்கள் இருவரும் இங்கே வரப்பட்டியில் மீட்பை கண்டோம். ஆனால் மீட்பு ஒரு இலக்கு அல்ல, இது ஒரு பயணம். கடினமாக இருந்தாலும் கூட இந்த பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். அகஸ்னி தலையசைத்தார், புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்தார். நீங்கள் சொல்வது சரி. கடந்த காலம் எப்போதும் நம்முடன் இருக்கும், ஆனால் அது நம் எதிர்காலத்தை ஆணையிட வேண்டியதில்லை. நமது பாதையை தேர்ந்தெடுக்கும் சக்தி நமக்கு உள்ளது. அவர்கள் இடிபாடுகளில் ஒன்றாக நின்றபோது தெளிவு மற்றும் உறுதிப்பாடு அவர்கள் மீது பாய்ந்தது. அவர்களின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதையும் அவர்கள் அதிக சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களின் நண்பர்களின் ஆதரவும் சமநிலையின் கொள்கைகளும் அவர்களை வழிநடத்தியதால் அவர்கள் தயாராக இருந்தனர். அடுத்த நாட்களில் அகாஸ்னியும் அமானும் கிராமத்தில் தங்கள் பாத்திரங்களுக்கு இன்னும் அதிகமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். அவர்கள் இளைய மாணவர்களுக்கு வழிகாட்டினர், அவர்களின் அனுபவங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் நேர்மையும் வாதிப்பும் பலருக்கு உத்வேகம் அளித்தன. இருண்ட கடந்த காலங்கள் கூட பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்பதை காட்டின. கிராமவாசிகள் தங்கள் கதைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும் ஒன்றிணையக்கூடிய தொடர்ச்சியான குணப்படுத்தும் வட்டங்களையும் அகாஸ்னி தொடங்கினார். இந்த வட்டங்கள் வரப்பட்டியின் சமூக வாழ்க்கையின் ஒரு மூலக்கல்லாக மாறியது, ஆழமான பச்சாதாபம் மற்றும் புரிதலை வளர்த்தது. ஒரு மாலை, குறிப்பாக நெகிழ்ச்சியான அமர்வின் போது, லீலா என்ற இளம் பெண் எழுந்து நின்றாள். அவள் அகாஸ்னியின் கதையை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் வெளிப்படையாக நெகிழ்ச்சியடைந்தாள். தவறுகள் நாம் யார் என்பதை வரையறுக்கின்றன என்று நான் நினைத்தேன் என்று லீலா தனது குரல் நடுங்கியது. ஆனால் இப்போது நாம் எப்படி முன்னேற தேர்வு செய்கிறோம் என்பதுதான் உண்மையில் முக்கியம் என்பதை நான் காண்கிறேன். அகாஸ்னி சிரித்தாள். அவளுடைய இதயம் பெருமையாலும் நன்றியாலும் பொங்கி எழுகிறது. அது சரி, லீலா. ஒவ்வொரு நாளும் சிறந்த தேர்வுகளை செய்ய, நேற்று இருந்ததை விட சிறப்பாக இருக்க ஒரு வாய்ப்பு. அந்த கிராமம் தொடர்ந்து வலுவடைந்து, ஒவ்வொரு நாளும் அதன் ஒற்றுமை ஆழமடைந்தது. அகாஸ்னியின் மீட்பு பயணம் அனைவருக்கும் ஒரு சக்திவாய்ந்த அடையாளமாக மாறியது. கடந்த காலம் எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும், எதிர்காலம் எப்போதும் சாத்தியத்தால் நிறைந்திருந்தது என்பதை நினைவூட்டுகிறது.
எனவே வருத்தத்தின் மாயை ஒருபோதும் முழுமையாக வெளியேற்றப்படாவிட்டாலும் அகாஸ்னியின் வலிமை மீள்தன்மை மற்றும் மாற்றத்திற்கான திறனை நினைவூட்டும் ஒரு துணையாக மாறியது. அது அவளுடைய கதையின் ஒரு பகுதி என்பதை அறிந்து அவள் அதை ஏற்றுக்கொண்டாள், ஆனால் அதன் முடிவு அல்ல. மன்னிப்பு, ஒற்றுமை மற்றும் மீட்பின் முடிவில்லா பயணத்தின் சக்திக்கு வாரப்பட்டி ஒரு சான்றாக நின்றது. கிராமத்தின் ஒளி தொடர்ந்து பிரகாசமாக பிரகாசித்து அதில் நடக்க முயன்ற அனைவருக்கும் பாதையை ஒளிரச் செய்தது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -16 தொடரும்.